தமிழ்நாடு அரசியலில் ஒரு புயலை கிளப்பியிருக்கு. அது உண்மைதான். அதுக்கு பிறகு அவர் வந்து சில வார்த்தைகள் பேசுகிறாரு. நாங்கள் வந்து மெட்ராஸை நாங்கள் தான் ஆளுவோன்னு சொல்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றி அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இப்போ சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கொஞ்சம் ஊன் பண்ணி தான் இருக்குது, காயப்படுத்தி. அது குறிப்பாக வந்து விசிகா வந்து அவர் பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். திருமாவளவர்களுக்கு வந்து நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்களா? அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, இங்கே வந்து இனி வந்து உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவம் தேவை, ஒரு கூட்டணி அரசு தேவைப்படுது. அப்படி மாதிரி திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு அங்கம் வகிக்கிறார். எந்த சூழலையும் அவர் மாறல, தொடர்ச்சியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு விசுவாசமிக்க வந்து ஒரு கூட்டணி தலைவராக இருக்கிறாரு. இப்போ ரஞ்சித் அவர்களுடைய பேச்சுக்கள், இப்போ கார்த்தி சிதம்பரம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து தேர்தலுக்காக உழைப்போம். ஆனால் அரசு என்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாக இருக்கும். அதே மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சிருந்தாலும் இந்நேரம் ஒரு 10 அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் வந்து பதவி வாங்கியிருப்பாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராமன். விசிகா கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு வேண்டுகோள் சில அரசியல் கட்சியின் தலைவர்லாம் வேண்டுகோள் வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்று பொருள் பேசப்படுறது என்னென்னா, இது வந்து இந்த படுகொலை என்பதே வந்து சமூக நீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரான நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க. இங்கே வந்து சமத்துவமே இல்லை, ஒரு வாக்கு வங்கியாக தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக. ஸோ இப்படியான பேச்சுக்கள் வந்து திரு ரஞ்சித் அவர்கள் வந்து பேசிட்டார். திரு ரஞ்சித் அவருடைய அந்த வார்த்தை வந்து போகிற போக்கில் பேசின வார்த்தையாக இல்லாமல் அது வந்து ஒரு விவாத பொருளாகுது. அதை தாண்டி அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகள் வந்து கடுமையான வார்த்தைகள் கேட்டால் அடிமைகளாக தான் நடத்தப்படுறாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் அவர் வைக்கும்போது தமிழ்நாடு அரசியலில் ஒரு புயலை கிளப்பியிருக்கு. அது உண்மைதான். அதுக்கு பிறகு அவர் வந்து சில வார்த்தைகள் பேசுகிறாரு. நாங்கள் வந்து மெட்ராஸை நாங்கள் தான் ஆளுவோன்னு சொல்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பற்றி அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இப்போ சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கொஞ்சம் ஊன் பண்ணி தான் இருக்குது, காயப்படுத்தி. அது குறிப்பாக வந்து விசிகா வந்து அவர் பெரிய அளவில் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 35 ஆண்டு காலம் வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த ஒரு தலைவர். அவர் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு பிரதிநிதியாக கூட அவரை பார்க்குற அந்த பார்வை தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் மீதான பார்வை வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வந்து ஒரு தலைவர் என்ற வந்து ஒரு முக்கிய ஒரு பிரதிநிதி, இல்லைன்னா ஒற்றை மனிதராக கூட சில காலங்கள் பார்க்கப்பட்டது. அதை தாண்டி நேசக்கரம் என்பது வந்து பல கைகள் வந்து அண்ணன் திருமாவளவருக்கு வந்து ஆதரவாக இருக்குது. அது வேறு, சாதிகளுக்கு அப்பாற்பட்டு அது நேசக்கரம். பட் பாசக்கரம்னா கேட்டால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஆதரவாக இருக்கிறாங்க. அவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்சிருக்கிறாரு கடந்த 35 ஆண்டு காலன்றது உண்மை. அப்போது ரஞ்சித் அவர்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், நீங்கள் உங்களை அடிமையாக நடத்துகிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே வந்து சமூக நீதின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேள்விக்குறி தான், சமத்துவம் என்பதே இல்லை, ஒரு வாக்கு வங்கியாக தான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறார் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து சில தலைவர்கள், உதாரணத்துக்கு தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், இன்னும் சில பேர் என்ன கேட்டால் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கறதுக்கு தயாரா? ஏன்னா இப்போ துணை முதல்வர் பதவி வந்து சிலர் கொடுக்குறதா, அதாவது திரு உதயநிதி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் கொடுக்குறதா சில பேச்சுக்கள் இருக்கும்போது, இப்போ இந்த மாதிரியான சூழலை வந்து அக்காவுடைய கழகம் வந்து ஒரு அறக்கழகம் தான். இப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுக்குறாங்க. என்னென்னா, திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா, என் பார்வைக்கு நான் புரிந்து கொள்கிற பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இனி வந்து உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவம் தேவை, இங்கே வந்து ஒரு கூட்டாட்சி தேவைப்படுது, ஒரு கூட்டணி அரசு தேவைப்படுது. இப்போ மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மத்தியில் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாகவே சொன்ன மன்மோகன் பீரியட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணி அரசு தான் வந்து இருந்திருக்கு.
அப்போது மத்தியில் வந்து திமுகவுக்கு எப்படி வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையில் வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே மைனாரிட்டி அரசாக இருந்த காலத்துலேயும் வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கும் வந்து ஒரு மந்திரி சபையில் வந்து ஒரு இடமளிக்கவே இல்லை. நான் சொல்கிறது ஜெயலலிதா அவர்கள் காலம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாங்க, மைனாரிட்டி அரசு, மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக. அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காங்கிரஸுக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ வந்து மந்திரி சபையில் இடமளிக்கல. இப்போது இன்றைக்கி உள்ள சூழல் எப்படி இருக்குது? திரு ப. ரஞ்சித் அவர்கள் பேசுனதையும் தமிழிசை அக்கா அவர்கள் பேசுனதையும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கேட்டால் ஏன் வந்து அந்த வாய்ப்பு வழங்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. திருமாவளவன் அவர்கள் வந்து 35 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தமிழ்நாடுக்காக, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கன்னி பேச்சு பலருக்கும் தெரியாது. 2009 வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார். அது கன்னி பேச்சு. அது முதல் பேச்சுன்னு கேட்டால் வந்து மனிதன் மலத்தை மனிதனே வந்து அள்ளக்கூடிய அந்த ஒரு அந்த நடைமுறை வந்து நீக்கப்படணும், ஒரு மாற்று சிந்தனை அங்கே வந்து விதைச்சார். முதல் பேச்சு கன்னி பேச்சு நாடாளுமன்றத்தில் மனிதன் மலத்தை மனிதனே வந்து அள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு அது யாருக்கான குரல் கேட்டால் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த பணியை செய்கிறாங்க. அப்போ அந்த வார்த்தையை அப்படியே அதை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவருடைய வந்து பாராளுமன்றத்தில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்களும் சரி, அடுத்தடுத்து அவருடைய நடவடிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்குது. அப்படிங்கும்போது திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு அங்கம் வகிக்கிறார். எந்த சூழலையும் அவர் மாறலை, தொடர்ச்சியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு விசுவாசமிக்க வந்து ஒரு கூட்டணி தலைவராக இருக்கிறாரு. இப்போ ப. ரஞ்சித் அவர்களுடைய பேச்சுக்கள், தமிழிசை அக்கா அவர்கள் சொல்லிக்கிட்டா ஏன் வந்து அவருக்கு வந்து ஒரு துணை முதல்வர் அறிவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வெறும் உங்களுக்கு தேர்தல் வெற்றிக்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்திங்க. அப்போ இந்த இடத்துல ரஞ்சித் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சரியான வார்த்தையாக இருக்குது. ஏன்னு கேட்டால் வெறும் வாக்கு வங்கியாக நீங்கள் பயன்படுத்துறீங்க. நீங்கள் வெற்றி அடையணுன்றதுக்காக ஒரு 2 சீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 2 எம்பி சீட்டு, ஒரு 6 எம்எல்ஏ சீட் இப்படி தான் கொடுக்குறீங்களே தவிர ஒரு வாக்கு வங்கிக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஆட்சியில் என்ன வந்து ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குது, ஆட்சியில் என்ன ஒரு பங்களிப்பு இருக்குது, தமிழ்நாடு அரசுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, விசிகாவுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இப்படி ஒரு வலிமையான ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. இப்படியான பேச்சுக்கள் வந்து எந்த திசையை நோக்கி நகரும் சார்? நிச்சயமாக ஒரு கூட்டாட்சியை வந்து உண்மையான கூட்டாட்சியை நோக்கி தான் நகரும். அக்கா வந்து தமிழிசை அக்காவுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாநில கவர்னராக இருந்திருக்கிறார், 2 மாநில கவர்னராக இருந்திருக்கார். அவருடைய வார்த்தைகளை புறந்தள்ள முடியாது. இப்போ இங்கே வந்து பாஜக வந்து ஒரு 3வது அணியாக இருக்குது. எதிர்கட்சியில் வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 3வது அணியாக வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜகவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3வது அணியில் இருக்குது. இதுக்கிடையில் விஜய் அவர்கள் வராரு. அப்போது மீண்டும் வந்து பழைய பஞ்சாங்கத்திலேயே வந்து திமுக இருக்க முடியாது. அப்போது வந்து ஒரு கூட்டணி அரசு வேணும். அப்போ 2026 கூட்டணி அரசு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி அமைக்கும். எந்த அரசு அமைந்தாலும் கூட்டணி அரசாக தான் அது இருக்கும். அப்படிங்கும்போது அதுக்கு முன்னேற்பாடாக வந்து அந்த வாய்ப்பையும் சமூக நீதியை அதிகமாக பேசக்கூடிய, சமூக நீதியை வந்து முன்மொழியக்கூடிய, தேசத்துக்கே இருக்கக்கூடிய வந்து திமுக இப்போவே அதுக்கான முன்னெடுப்புகளை செய்யலான்றது தான் என்னுடைய பார்வை. இது யாருக்கும் ஆதரவாகவோ இல்லை வந்து திமுக அரசுக்கு எதிராகவோ நான் பேசலை. ஆனால் ரொம்ப காலம் வந்து ஒரே சித்தாந்தத்தை ஓட்டவழி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் வந்து கடந்து வந்தாச்சு அதிமுக திமுக. இனி வரும் காலம் அப்படி இருக்காது. இங்கே 3வது அணி என்றது வந்து உருவாயிருக்கு, 4வது அணி என்றது ஒன்று உருவாகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நாளைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பகிரங்கமாக அறிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 2026 வந்து கூட்டணி அரசு தான் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற கூட்டணி கலையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ணன் திருமாவாக இருக்கட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், ஏற்கனவே டாக்டர் ஐயா வந்து ஒரு குரல் கொடுத்துருக்கிறார். என்னன்னாக்கா வந்து கேட்டால் வந்து மத்திய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நலன் சார்ந்து இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஆக இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அல்லது விசிகா வரட்டும் அல்லது தாவேகா வரட்டும் அல்லது வந்து பாஜக வரட்டும், இப்படி வந்து பல கட்சிகள் வந்து வலுவாகிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னும் பழைய அந்த மாடலில் இருக்க முடியாது. பழைய திராவிட மாடல்னு சொல்கிற அந்த தனித்து ஆட்சின்னு இருக்கு இல்லையா, கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு வந்து கூட்டணி, ஆட்சி அமைக்கிறது தனித்து, அப்படி வந்து இருக்கக்கூடாது. இனிமேல் இருக்க முடியாதுன்றது தான் என்னோட பார்வை. இனி வந்து அடுத்த நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, இது அடுத்து எதை நோக்கி நகருங்க? நிச்சயமாக கூட்டணி ஆட்சியை நோக்கி தான் நகரும். ஆனால் இதற்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக வாய்ப்பளிக்காமல், அதிமுக வாய்ப்பளிக்காமல் அல்லது அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுக்கு வாய்ப்பளிக்காமல் அல்லது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வாய்ப்பளிக்காமல் ஒரு கூட்டணி அரசை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கலாம். அந்த கூட்டணி அரசில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக கூட அறிவிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வந்து ஒரு திமுக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேச்சு தான் இங்கே சமூக நீதின்றது, ஆமாம் இங்கே அடிமைகளாக நடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து கேட்டினா அடுத்தடுத்த நகர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அரசை அமைக்கலாம். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளவே நான் சொல்கிறேன், அடுத்து இருக்கிற 2 ஆண்டுகளுக்குள்ள
அல்லது வந்து துணை முதல்வர் பதவியை கூட வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வந்து அறிவிக்கலான்றது தான் ஒரு பார்வையாக இருக்குது. அது சரியான திசையை நோக்கி. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு பல காலகட்டங்களில் சமூக நீதிக்கான நிலைப்பாடுகள் பல நிலைப்பாடுகள் வந்து திமுக அரசு எடுத்திருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் உங்ககிட்ட வந்து மைனாரிட்டி எம்எல்ஏக்களை வச்சுக்கு நீங்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தீங்க, அப்போ கூட நீங்கள் வழங்கலை. இப்போ கார்த்தி சிதம்பரம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து நாங்கள் வந்து தேர்தலுக்காக உழைப்போம், ஆனால் அரசு என்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாக இருக்கும். அதே மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைச்சிருந்தாலும் இந்நேரம் ஒரு 10 அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் வந்து பதவி வாங்கியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது கேட்டால் இங்கே மாநிலத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பழைய பஞ்சாங்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு, அந்த மாநிலத்தில் சுயாட்சி கூட இருக்கட்டும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதில் சமத்துவம் இருக்கணும், சமூக நீதி அடிப்படையில் இருக்கணும். இல்லையா? அதோட பொருள் வேற. மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பது, சுயாட்சி என்பது ஒன்று கேட்டால் சமூக நீதிக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது, அதை உள்ளடக்கியதாக இருக்கணும், உண்மையான சமூக நீதியாக இருக்கணும். ரஞ்சித் போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறதுல வந்து பொருள் இல்லாமல் போல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்குது, ஒரு அனல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தமிழிசை சொல்கிறேன்னா போகிற போக்கில் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. அக்கா அவர்கள் சொல்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த வாய்ப்பு நீங்கள் வந்து கொடுப்பீங்களா, ஒரு சவால் தான் அது, திமுக அரசுக்கு வரப்படுற சவால் தமிழிசை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு நிலைப்பாடில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் நோக்கி நகரும்போது எந்த அணி, அது வந்து பாஜக தலைமையிலான அணியாக இருக்கட்டும், அல்லது வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அணியாக இருக்கட்டும், அல்லது விஜய் அவர்கள் தலைமையிலான அணியாக இருக்கட்டும், எந்த அணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டாட்சியை வந்து நீங்கள் வந்து சம்மதம் தெரிவிக்கிறாங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வலுவான அணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே தயாராகிட்டு இருப்பார் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலுவான ஒரு கூட்டணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இனிமேலும் வந்து திமுக அரசு விழிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மாற்று அரசியல் இருக்கணும். இதுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா விதை போடணும் இந்த கூட்டணி அரசுக்கும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அப்போ துணை முதலமைச்சர் பதவி திரு உதயநிதி அவர்களுக்கு கொடுத்து மற்ற யாருக்கும் கொடுக்காம விட்டால் அலையன்ஸ் உடைய வாய்ப்பு இருக்காது. அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வர் தான் கொடுக்கணும்னு வந்து இல்லையே. துணை முதல்வர் வந்து 2 துணை முதல்வர் கூட இருக்கிறாங்க. அப்படியான அரசுகள் கூட இருந்திருக்கு. அது உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கறத மறுக்கணுன்றதோ அல்லது கொடுக்கக்கூடாதுன்றது நோக்கம் இல்லை. ஒரு துணை முதல்வர் வாய்ப்பு வழங்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறது ஒரு நியாயமாக இருக்கும். இப்போ அந்த கட்சியிலேயே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கறதா, முருகன் அவர்களுக்கு கொடுக்கறதா, இப்படியான பேச்சுக்கள் இருக்குல்ல, அந்த பேச்சுக்கே இடமளிக்காமல் 2 துணை முதல்வர் கூட அறிவிக்கலாம். அல்லது கூட்டணியை வந்து அமைச்சர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி அமைச்சுக்கு வந்து ஒரு கூட்டணி அமைச்சரவை கூட அமைக்கலாம். ஏன்னா இப்போ விசிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அது கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறாங்க, காங்கிரஸுக்கு இருக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி மந்திரி சபை கூட அறிவிக்கலாம்னு சொல்ல வர்றாங்க. இதுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்மாதிரியாக வந்து திராவிட மாடல் அரசு இருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை. இதில் எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்வோ வன்மத்தோடு நான் பேசலை, யதார்த்த நிலை பேசுகிறேன். ஏன்னா இங்கே குரல் வலுவாகுது, வலிமையாக வந்து எதிரொலிக்குது. இது முழுக்க சமூக நீதி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்மாத்து வேலை, ஏமாத்து வேலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களாகவே இருக்கிறாங்க. பிரியாராஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் தான் வந்து அங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி சொல்லி. நீங்கள் என்ன தான் திமுகவில் இருக்கிற வந்து பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் நீங்கள் சொன்னால் கூட ரஞ்சித்தோட அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிமையாக இருக்குது. அவர் குறிப்பாக சாடுறது கூட்டணி அரசில் சாடுறாரு. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய வந்து விசிகா நேரடியாகவே பாதிக்கப்படுது. அப்போ இதெல்லாம் இந்த வார்த்தைகள் வந்து மறையணும்னு சொன்னால் உண்மையான கூட்டாட்சி வந்து உருவாகணும், கூட்டணி அரசு உருவாகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு துணை முதல்வர் நீங்கள் எந்த பதவி கொடுத்தாலும் கூட ஒரு கூட்டணி அரசு என்பது வந்து இருக்கணும். இப்போ மத்தியில் வந்து கூட்டணி அரசு இருக்குது. மன்மோகன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணியில் இருந்தீங்க. பாஜக ஆட்சி வந்து வாஜ்பாய் காலத்திலே வந்து நீங்கள் கூட்டணி அரசில் இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது மத்தியில் வந்து நீங்கள் பங்களிக்கிறீங்கன்னு சொல்லும்போது மாநிலத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு பங்களிப்பு வழங்கலாமே, அதில் என்ன தடை இருக்க போகுது? அதை ஏன் மறுக்கணும்? அந்த மறுக்கும் போது தானே இப்படியான வார்த்தைகள் வருது. ஆட்சியில் பங்களிக்கல, வெறும் தேர்தலுக்கான வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ரஞ்சித் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து வலிமையாகுதுன்னு சொல்ல வரேன். அந்த வலிமையான வார்த்தையை வந்து வலுவிழக்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு கூட்டணி அரசு சொல்லணும். அதுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சியை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதையாக இருக்கணுன்றது தான் நான் பார்க்குறேன். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி ராபின்.